இன்று 9ஆம் வகுப்பு புவியியல் பாடம் 5 உயிர்க்கோளம் என்ற பாடத்திற்கு நாம் 1 மார்க் 2 மார்க் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை, 2க்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை, 3க்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை, 4ற்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை, 5ற்கு ஆப்ஷன் இ சரியான விடை. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களின் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் சூழ்நிலை மண்டலம் எனப்படும். 2 பிற சார்பு ஊட்ட உயிர்கள் டேஸ் என அழைக்கப்படுபவை நுகர்வோர்கள். அடுத்து 3 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை உணவு வலை என்று அழைக்கின்றோம். அடுத்து 4 மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை பல்லுயிர் தொகுதி என்கிறோம். 5 பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் பாலைவன தாவரங்கள். 6 கடல் நீர் வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். அடுத்தது சுருக்கமான விடைகளை 1வது கேள்வி பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 223வது பக்கத்தில் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த மீள் பார்வை இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உயிர்கோளம், அதிலிருந்து இது வரைக்கும் அடுக்காகும் வரை குறிச்சுக்கோங்க. அடுத்து 2வது கேள்வியும் அதே 223வது பக்கத்தில் இருக்குது. இது பாருங்கள், அடுத்த பாயிண்ட் புவியியல், அதிலிருந்து அழைக்கப்படுகிறது வரைக்கும் 2வது கேள்விக்குரிய பதில். அடுத்து 3 உயிர்ப்பன்மை என்றால் என்ன, 223வது பக்கம். அது இங்கே பாருங்கள், மேலே உயிர்ப்பன்மைன்னு போட்டிருக்கு, அதிலிருந்து இது வரைக்கும் குறிப்பதாக வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து 4 உயிர்ப்பன்மை இழப்பு என்பதன் பொருள், அதே பேஜ் நம்பர் 223வது பக்கம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உயிர்ப்பன்மை அதிலிருந்து ஏற்படுகிறது அது வரைக்கும் 4வது. அடுத்து 5வது கேள்விக்குரிய பதில் பல்வேறு வகையான நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிட்டு பேஜ் நம்பர் 220. இங்கே பாருங்கள், 220ல் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்டில் இந்த ஆலேருந்து ஊ வரைக்கும் உள்ளதை குறிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.